Hi friends, நாம இப்ப பார்க்க போறது prawn curry இல்லனா தமிழ்ல prawn தொக்குன்னு சொல்லுவோம். இது சப்பாத்திக்குலாம் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே பட்டை 2 சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய துண்டா போட்டுக்கோங்க. ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுவும் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் கிராம்பு 2 போட்டுக்கோங்க. இந்த ப்ரானை நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ட்ரையாகவும் இருக்கும். தேவைன்னா நம்ம இதை கிரேவி டைப்பில் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு இங்கே செய்ய போகிறது எல்லாமே ஆயிலே வதக்கி செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சம் ஆயில் கூட இருந்தால் பரவாயில்ல. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 3 ஆனியன் எடுத்துக்கலாம். 1/2 கிலோ ப்ரான்கிறனால நான் 3 எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது நல்ல ப்ரானோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதையும் போட்டு நல்ல வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எத்தனை ஆனியன் எடுக்கமோ சேம் அதே அளவுக்கு தக்காளியும் எடுத்துக்கிறோம். 3 தக்காளி எடுத்துக்கிறேன். அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ப்ரானை முன்னாடியே ஸ்கின்லாம் எடுத்துகிட்டு நல்லா இந்த கருப்பு கலரில் இருக்கும்ல உள்ள சென்டரில் அதையும் நல்லா எடுத்துகிட்டு மஞ்சள் போட்டு நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன். 5-6 தடவை கழுவி நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த ப்ரானை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அந்த இறால் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த மசாலாலாம் அந்த ப்ரான் மேலே படுற மாதிரி நல்லா சேர்த்து நம்ம வதக்கிக்கணும். இப்படியே நம்ம கண்டினியூஸாக வதக்கிட்டே இருக்கும்போது இறால் அப்படியே வெந்துடும். இதிலே இறால் கொஞ்சம் தண்ணி வெளியே விடும், அதனால் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். முதல்ல இப்படியே வதக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கும், அதனால தான் கீழே பிடிக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா. தண்ணி பதத்தோடையே நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுருங்க. அந்த சூட்லேயே அப்படியே வேகட்டும். இறால் சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ இந்த நம்ம பண்ணுறது கூட ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். தொக்கு கூட ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ இதில் நம்ம பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். வத்தப்பொடி சேர்த்துக்கிறேன். எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உப்பு சுவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், டீஸ்பூன். கொத்தமல்லி பொடி 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வீட்டில் வறுத்து அரைச்ச கொத்தமல்லி பொடினா ரொம்ப சுவையாக இருக்கும். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா பொடியும் நம்ம போட்டாச்சு. இது நல்லா அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பொடியோட வாடை பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ப்ரான் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ் கூட நல்லா சாப்பிடுவாங்க. ஒயிட் ரைஸில் இந்த ப்ரான் போட்டு சாப்பிட்டிங்கன்னா, இந்த தொக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், ஏன்னா அந்த ப்ரான்லேருந்து தண்ணி வெளியே வந்துகிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். ப்ரானும் சேர்ந்து வெந்துட்டே இருக்குது. நான் எடுத்து பார்த்தேன், கொஞ்சம் பாதி வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இது அப்படியே இருக்கட்டும், ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அப்படி
பார்த்தீங்களா, இன்னும் ப்ரான்லேருந்து தண்ணி வெளியே வந்துட்டே தான் இருக்குது. அந்த தண்ணியிலே அது வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் வேகங்கிறதுக்காக இன்னும் 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சேன். இப்போ கொஞ்சம் சுவை பார்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துருங்க. இனிமேல் சேர்க்க முடியாது, அப்புறம் பச்சை வாடை அடிக்கும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது இப்படியே விட்டுட்டிங்கன்னா இது தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் வாட்டர் வேணும் அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு இன்னும் 2 நிமிஷம் வச்சிங்கன்னா ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. Thank you for watching. Like, share, subscribe my channel, friends. Bye, friends.